கோமளவல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதமிலாளை எழுதறிய சாமளமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். முந்தைய 95வது பாடலில் நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அபிராமிதான் என்று அம்மையிடம் அடைக்கலம் அடைந்த பட்டர் இந்த 96வது பாடலிலே எவர் ஒருவர் அபிராமியை எவ்வளவு நேரம் துதி செய்தாலும் சரி எப்படி தொழுதாலும் அவள் அவரை 7 உலகங்களுக்கும் அரசராக ஆக்குவாள் என்று பாடுகிறார். கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதமிலாளை எழுதறிய சாமளமேனி சகலகலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே என்று பாடுகிறார். இப்பாடலில் முதலில் அபிராமியின் அழகை வர்ணித்து பின் அவளை தன்னால் முடிந்தவரை துதித்தால் என்ன பயன் நமக்கு கிடைக்கும் என்று விவரிக்கிறார். பாருங்கள். அபிராமியை கோமளவல்லி என்று கூறுகிறாள். அபிராமி மென்மையானவள், அழகானவள், மெல்லிய கொடி போன்ற இடையுடையவள். அதனால் அவளை கோமளவல்லி என்கிறார் பட்டர். பின் அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லி என்கிறார். அல்லியன் தாமரை என்றால் உட்புறமாக பல இதழ்களை கொண்ட தாமரை. நம் மனமென்னும் தாமரையைத்தான் அவ்வாறு கூறுகிறார். நம் மனத்தில் வைத்து அவள் நம் மனத்தையே அவள் கோவிலாக வைத்துக் கொள்கிறாள் என்றும் கூறுகிறார். யாமளவல்லி, அதாவது யாமளம் என்பது அம்பிகையை பாடும் ஆகமம், யாமளாகமம் என்று கூறுவோம். இறைவன் இறைவி என்று சிவபெருமானுடன் சேர்ந்து இரட்டையாக அர்த்தநாரியாக நிற்கும் தேவியை யாமளம் என்னும் ஆகமத்தால் புகழ்ந்து பாடுவதால் அவள் யாமளவல்லி. பிறகு கூறுகிறார், ஏதமிலாளை. ஏதம் என்றால் குற்றம், ஒருவித குற்றமும் இல்லாதவள் அபிராமி. நாம் செய்யும் பூஜைகளில் என்ன குற்றங்கள் இருந்தாலும் அதனை குற்றமாக எண்ணாதவள். அது மட்டுமல்ல, மும்மூர்த்திகளாலும் தேவர்களாலும் எந்த குற்றமும் குறையும் சொல்ல முடியாத குற்றமற்றவள் அம்பிகை. எழுதறிய சாமளமேனி என்றும் கூறுகிறார். அதாவது அபிராமி அம்மை இன்ன நிறத்தில் இந்த வடிவில் இப்படித்தான் இருப்பாள் என்று ஓவியத்திலோ ஒரு சித்திரத்திலோ வரைய முடியாத அளவுக்கு பேரழகு வாய்ந்தவள் அவள். சகலகலா மயில், மயிலின் நிறத்தை கொண்ட அபிராமி சகல கலைகளுக்கும் அதிபதியாக விளங்குபவள் என்றெல்லாம் பட்டர் இப்பாடலில் அபிராமியின் அழகையும் குணத்தையும் பக்தி உணர்வு ததும்ப வர்ணித்து சொல்லியிருக்கிறார். பாருங்கள். இந்த வர்ணனைகளை மனத்தில் கொண்டு நாம் ஒரு நிமிடம் அபிராமியை மனதில் கற்பனை செய்து பார்த்தோம் என்றால் ஒரு ஆனந்த கண்ணீர் வழிந்து புலகாங்கிதம் அடைகிறோம் இல்லையா? பட்டரே இதை அனுபவித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் இப்பாட்டில் கூறியபடி 7 உலகங்களையும் ஆளும் அரசர் என்னென்ன போகங்களெல்லாம் அனுபவிப்பாரோ அதையெல்லாம் அபிராமியை ஒரு சில நேரம் துதித்தாலே நாம் அனுபவிக்கலாம் என்று கூறுகிறார் பட்டர். அபிராமி தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே என்று இதைத்தான் அபிராமி பட்டர் குறிப்பிடுகிறார். நம்மால் முடிந்தவரை அபிராமியை துதித்து வழிபடுபவர்களுக்கு 7 புவனங்களுக்கும் அதிபர்களாக ஆட்சி புரியத்தக்க வல்லமையுடைய அரசர்களாக விளங்கும்படி அம்மை செய்வாள் என்கிறார் பட்டர். வேறு ஒன்றுமே இல்லை. சூக்ஷ்மமாக பார்த்தால் நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களையும் அடக்கி ஆண்டு தெய்வ நிலையை அடையலாம் என்பதைத்தான் 7 உலகங்கள் என்று குறிப்பிடுகிறார் அபிராமி பட்டர்.
அம்மையை தொழுவதற்கு நேரம், காலம், இடம், பொருள் என்று எதையுமே தேட வேண்டாம். மனத்தில் உண்மையான பக்தியை கொண்டு எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த முறையிலும், எந்த பூக்களினாலும் நாம் பூஜை செய்தால் அவள் நமக்கு திருவருள் நிச்சயம் புரிவாள். ஆதிசங்கர பகவத்பாதர் சௌந்தர்ய லகரியின் 99வது ஸ்லோகத்தில் பலஸ்துதியாக கூறியிருப்பார். அம்பாளுடைய அருளால் ஒப்புயர்வு இல்லாத கல்வி, செல்வம், அழகு ஆகிய மூன்றும் பக்தர்களுக்கு கிடைப்பதோடு பேரானந்தம் என்னும் இன்ப ரசத்தை சிரஞ்சீவியாக அனுபவிப்பார்கள் என்றும் கூறியிருக்கிறார். இதைத்தான் பட்டரும் 7 உலகங்களில் கிடைக்கும் பேரானந்த நிலையை அடையலாம் என்று கூறுகிறார். இப்பாடலை தினந்தோறும் எப்படி வேண்டுமானாலும், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் பாராயணம் செய்தால் நிச்சயம் எல்லா செல்வமும் பெற்று சக்கரவர்த்திக்கு நிகராக வாழ்வோம். எல்லா இடங்களிலும் தலைமை பொறுப்பு ஏற்று புகழோடு வாழலாம். துதித்து புகழ் பெறுவோம். மீண்டும் அடுத்த செவ்வாய் 97வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.